இல்ல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூ போகலாம் அப்படின்னு செல்லலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு மே அந்த லாம் அப்படின்றோம்ல, அந்த முடிக்கிறோம்ல செல்லலாம் அப்படின்ட்டு அந்த லாம்க்கு மே, செல் போ அப்படின்றதுக்கு கோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லும். இப்போது அப்படின்றதுக்கு நாவ். ஸோ இதை சேர்த்து சொன்னா யூ மே கோ நாவ், யூ மே கோ நாவ். நீங்க இப்போ போகலாம், நீங்க ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ செல்லலாம், சாரி நீங்க இப்போ செல்லலாம் அப்படின்றதுக்கு யூ மே கோ நாவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஏதாவது கேட்குறாங்க, ஏதாவது இது எனக்கு வேணும் அப்படின்னாங்க, எடுத்துக்கோங்க, இல்லை டீ எடுத்துக்கோங்க, காஃபி எடுத்துக்கோங்க, இல்லை இந்த பொருள் எடுத்துக்கோங்க, இந்த பெண்ணை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்ல எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டேக் இட். ப்ளீஸ் டேக் இட். டேக்னா எடுத்துக்கோங்க, டேக்னா எடுக்கிறது, அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த இடத்துல ப்ளீஸ் ஏன் சொல்றோம், நம்ம தமிழ்ல வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம சொல்லவே இல்லையே, எதுக்காக நம்ம ப்ளீஸ் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்ல ஒரு சில வேர்டிங்ஸ் சொல்லும் போது நம்ம பணிவா சொல்ல முடியும். எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோன்லயே வந்து பாத்தீங்கன்னா